பிரம்மதேவருக்கு பூலோகத்தில் கோயில்கள் இல்லாததன் காரணம் என்ன தெரியுமா? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். ஒருமுறை பிரம்மருக்கும் விஷ்ணுவிற்கும் இடையில் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற விவாதம் ஏற்பட்டது. அப்போது அங்கு வந்த சிவபெருமான் தன்னுடைய திருமுடியையும் திருவடியையும் யார் முதலில் பார்த்துவிட்டு வருகிறார்களோ அவர்களே பெரியவர் என கூறினார். பிரம்மா திருமுடியை காணவும் விஷ்ணு திருவடியை காணவும் செல்கிறார்கள். பல கோடி ஆண்டுகள் ஆன பிறகும் காண இயலாததால் விஷ்ணு சிவபெருமானிடம் தன்னால் முடியவில்லை என ஒப்புக்கொள்கிறார். ஆனால் பிரம்மா தன்னுடைய தலைக்கணத்தால் சிவபெருமானின் தலையிலிருந்து விழுந்த தாழம்பூவிடம் தன்னை பார்த்து விட்டதாக பொய் கூறும்படி சொல்கிறார். தாழம்பூவும் அவ்வாறே பொய் கூற இதை அறிந்து கோபமடைந்த சிவபெருமான் பிரம்மாவிடம் பூலோகத்தில் இனிமேல் உமக்கு வழிபாடு கிடையாது என சாபமிட்டார். தாழம்பூவிற்கு இனி நீ பூஜைக்கு பயன்பட மாட்டாய் என்றும் நீ இருக்கும் இடத்தில் பாம்புகள் குடியிருக்கும் என்றும் சாபமிட்டார். இதனால்தான் பூலோகத்தில் பிரம்மாவிற்கு கோயில்கள் இல்லை என கருதப்படுகிறது.